ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 6th எடிட்டோரியல்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி மேக்ஸிமம் ஆர்டிகல்ஸ் வந்து நேற்று நியூஸில் இருந்த விஷயம் தான். ஆர்டிகல் 370 வந்து காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், ஸோ அதை வந்து ரீவோக் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆர்டிகல் 370 பற்றி தெரிஞ்சுக்கணும். எதனால் 370 கொடுத்தாங்க, அதோட பேக்ரவுண்டு. ஸோ இது வந்து பாலிட்டி புக்கில் நமக்கு இருக்கும். ஸோ ஜம்மு காஷ்மீர் வந்து இணைஞ்சிருக்காது இந்தியாவோட. ஸோ அதை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ராஜா ஹரிசிங் அவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் சைன் பண்ணார் இல்லையா. ஸோ அந்த பேக்ரவுண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து ஜம்மு காஷ்மீர் கொடுத்து அதோட இணைச்சிக்கிட்டோம். அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்களுக்குன்னு செப்பரேட் கான்ஸ்டியூஷன் இருக்குது, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இருந்துச்சு. அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து க்ரியேட் பண்ணாங்க. நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து அப்ளை ஆகாது, டிபிஎஸ்பி அப்ளை ஆகாது. ஸோ எல்லா டிஃப்ரென்சஸும் நம்ம பாலிட்டி புக்கில் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கணும். இப்போ இது ரீவோக் பண்ணுறதுனால என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் அந்த வந்து கொஷின் கேட்கலாம். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனல் ஆங்கிளில் இம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து ஓவராலாக வந்து அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோவில் என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் அது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ செகண்ட் மெத்தட் ஆஃப் கொஷின் என்ன கேட்கலாம்னா, இந்த ரீவோக் பண்ணது வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் வந்து நமக்கு கொஷின் வரும். ஸோ அந்த கரெக்டாக அப்படிங்கிறதுலே ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து ஆர்டிகல் 370 ரீவோக் பண்ணதை வச்சு கேட்கலாம். இன்னொன்று வந்து மெத்தட் ஆஃப் ரீவோக்கிங். ஸோ பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்களா இந்த ரீவோக் பண்ணும்போது. ஸோ ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டி இருந்துச்சா. ஸோ அதை வச்சும் நமக்கு வந்து கொஷின் கேட்கலாம். ஸோ எல்லா ஆர்டிக்கிளையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதோட டைம்லைன் வந்து இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ட் இன்டகிரேஷன் வித்தவுட் இன்டெகிரிட்டி அப்படின்ற சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க ஆர்டிகல் 370. ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. த கான்ஸ்டிடியூஷன் அப்ளிகேஷன் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டர் 2019. ஸோ இதன் மூலமாக தான் இந்த ஸ்க்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர் ரைடிங் தி ஆர்டர் ஆஃப் 1954. ஓகே. ஸோ அந்த டைம்லைன் பேசியிருக்காங்க. 2018 ஜூன் 20. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்னர் ரூல் கொண்டு வராங்க. ஸ்டேட்டோடைய அந்த ரூலை வந்து எடுத்துகிட்டு கவர்னர் ரூல் கொண்டு வராங்க. யூஸிங் தி ஆர்டிகல் 92 ஆஃப் தி இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் கிடையாது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் அந்த கான்ஸ்டியூஷன் படி. ஸோ கவர்னர் ரூல் கொண்டு வரப்படுது. செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்னர் ரூலை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 356 இன்வோக் பண்ணி பிரசிடென்ட் ரூலுக்கு மாற்றுறாங்க. எப்போ அப்படின்னா 6 மந்த்துக்கு பிறகு டிசம்பர் 2018. ஸோ அடுத்த ஸ்டெப் தான் இப்போ நம்ம நேற்று பார்த்தது. ஸோ ஆர்டிகல் 370 வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க பை தி ஆர்டர் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு லீகல் கன்சன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் ஒரு அப்ரூவல் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. ஸோ அதை தான் டெமோக்ராட்டிக் டெஃபிசிட் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு கொஷின் சொன்னேன் இல்லையா, அந்த எடுத்துகிட்டு வந்த மெத்தட் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றது. ஸோ இவர் என்னன்னா எடுத்துகிட்டு வந்த மெத்தட் வந்து தப்புன்னு சொல்லி தான் மேக்ஸிமம் வந்து இவங்களுடைய வியூ பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 370 கிளாஸ் 3 என்ன சொல்லுது, இட் ஸ்டேட்ஸ் தட் பிரசிடென்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, அவருக்கு அந்த உரிமை இருக்குது. தட் தி ஆர்டிகல் ஷால் சீஸ் டு பி ஆப்ரேட்டிவ் provided that it is confirmed by the constituent assembly of the state. இதுதான் இங்கே கீவேர்ட். ஸோ பிரசிடென்ட் வந்து அந்த ஆர்டரை கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய நல்ல அந்த வார்த்தையை பாருங்கள், கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஆஃப் தி ஸ்டேட். அப்போ நம்மளுடைய சட்டம் இயற்றுறதுக்குன்னு ஒரு அசம்பிளி வந்து காஷ்மீருக்கு இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ அதோடைய அப்ரூவல் இருந்த பிறகு தான் பிரசிடென்ட் வந்து அப்ரூவ் பண்ண முடியும். இதுதான் வந்து அந்த கிளாஸ் 3 வந்து சொல்லுது. பட் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிங்கிறது அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் எழுதி முடித்த பிறகு டிசால்வ் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே ஒரு கொஷின் மார்க், அப்போ யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது இது வந்து கிளியராகவே வந்து இல்லை. சரியா, யார்கிட்ட பெர்மிஷன் வாங்குகிறோம் அப்படிங்கிறது கிளியராக இல்லை. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க என்ன மீன் பண்ணிக்கிட்டாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு மீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து ஆப்ரேஷனில் இல்லை அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் ஆர்டர் மூலமாக அதை வந்து செயல்படுத்திட்டாங்க.
ஸோ இதுதான் கரெக்டான ப்ரொசீஜரா இல்லை தப்பு? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறது மக்களோட ஒரு அவங்களுடைய விஷஸை வந்து ஒப்பீனியன்ஸை வந்து பிரதிபலிக்கிற இடமா தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து அதோடைய ரூட் ஆஃப் தி மீனிங் என்ன அப்படின்னா, மக்களுடைய விருப்பத்தை அங்கே கேட்டு நம்ம தெரிஞ்சு அதன் மூலமாக வந்து இதை செயல்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிறது. பட் நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்ஸ்டன்ட் நம்ம எதை மூலமாக இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னா, கோபாலசாமி ஐயங்கார், ஸோ இவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் தி ப்ரொவிஷன் இன் தி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஆஃப் தி ஸ்டேட். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வி ஹாவ் ஆல்சோ அக்ரிட் தட் த வில் ஆஃப் த பீப்புள், அதன் மூலமாக தான் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வில் டிட்டர்மின் தி கான்ஸ்டியூஷன் அவர் சொல்லியிருக்கார். ஸோ நம்ம இவருடைய அந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம எடுத்துருக்கணும். ஓகே, அதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, பட் இன்ஸ்டட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அமித்ஷா என்ன பண்ணார்? ஹி ரெட் தி ஆர்டிகல் 370 ஆஃப் கிளாஸ் 3. ஹி ரெட் டவுன் த வேர்ட்ஸ், அதாவது அவரே வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிங்கிற வேர்டை ஹி மென்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி அவங்களே மீன் பண்ணிக்கிட்டாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போல செஞ்சதே ஒரு செலக்டிவ் ரீடிங், உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, ஸோ ஜம்மு காஷ்மீர் பீப்புள், அந்த மக்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக எந்த ஒரு பாடியும் நீங்கள் கன்சிடரே பண்ணலை அப்படின்றதான் ஒரு இந்த ஆர்டிக்கிள் அவங்க சொல்லக்கூடிய க்ரக்ஸ். ஸோ த ரீசன் த நோட்டிஃபிகேஷன் லேக்ஸ் மாரல் லெஜிட்டிமசி அப்படிங்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா மாற்றி புரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. பட் மாரல் லெஜிட்டிமசி இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதுக்காக வந்து அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இட் இஸ் த பாடி ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ த கோர் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் பவர் அப்படிங்கிறது என்னென்னா டெமோக்ராட்டிக் கன்சென்ட். ஸோ இதுதான் கீவேர்ட், டெமோக்ராட்டிக் கன்சென்ட்னா மக்களுடைய அந்த ஒரு கன்சென்ட் உங்களுக்கு தேவை. ஸோ ஆர்டிகல் 370 ஆஃப் 2 கிளாஸ் 2 அதுவும் என்ன சொல்லுதுன்னா, தட் த கன்கரன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் நீடட் டு பி டேக்கன் ஒன்லி பிஃபோர் த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வாஸ் கன்வென்ட். ஸோ எய்தர் நீங்கள் அட்லீஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அந்த ஒரு ஒப்பீனியனாவது கேட்டிருக்கணும். ஸோ நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஏன்னா இது டேரெக்டாக அங்கே கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிங்கிறது இல்லை. அப்போ இன்ஸ்டட் அவங்க எதுக்கு போயிருக்கணும் அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய ஒப்பீனியனுக்கு போயிருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, லீகல் மேனிப்புலேஷன், உங்களுக்கு ஏற்ற போல் மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி இல்லைனா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க ஜம்மு காஷ்மீர் பீப்புளுக்கு. ஒன்று, எய்தர் நீங்கள் எங்களோட வந்து வலுக்கட்டாயமாக சேருங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அவங்கள வந்து சேர்த்துக்கிட்டீங்க, இல்லைனா வெளியில் போங்க அப்படிங்கிற போல் அவங்கள வந்து 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ நேஷ்னல் யூனிட்டி அப்படிங்கிற பேரில் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள இணைச்சிருக்கீங்க அப்படின்றதான் சொல்கிறார். இன்டகிரேஷன் பண்ணியிருக்கீங்க. இன்டகிரேஷனுங்கிறது ஃபிசிக்கலாக நீங்கள் அவங்களை கொண்டு வந்து இது நீங்களும் எங்களோட ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு உலர கொண்டு வரலாம். பட் அதுதான் இங்கே சொல்கிறேன், இன்டகிரேஷன் மே இன்வால்வ் ஃபோர்ஸ்டு ஹோமோஜனைசேஷன். பட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது அந்த மொராலிட்டி சார்ந்த விஷயம், மாரல் டிஸ்பொசிஷன் அப்படின்ற அது லேக் ஆகுது அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கல். ஸோ இதில் கீவேர்டு வந்து மெயினாக வந்து டெமோக்ராட்டிக் கன்சென்ட் அப்படிங்கிறது அண்ட் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோடைய அந்த அஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கலோடைய கீவேர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் வாஸ் நெவர் மென்ட் டு பி பர்மனன்ட். ஓகே, அந்த 370ங்கிறது டெம்பரவரி ப்ரொவிஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறது தான். பட் it should not have been scrapped without wider consultations. பட் உடனடியாக அதை நீங்கள் நீக்கியிருக்கக்கூடாது, எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோடைய ஒப்பீனியனையும் கேட்டிருக்கணும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார். ஓகே, ஸோ இந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸை அவங்க சொல்லும் போது என்னென்னா, காம்பினேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஸ் வெல் அஸ் பார்லிமெண்ட்ரி மெஷர்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்டேட்டை வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிவைடட் இன்டூ 2 யூனியன் டெரிட்டரிஸ். பிகாஸ் ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறப்ப அதுலேருந்து யூனியன் டெரிட்டரியாக நீங்கள் மாற்றிருக்கீங்க. இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது, இது வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கீங்க. இந்த மூவ் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு அதான் இங்கே ஹாஸ்டி மூவ் அப்படிங்கிறாங்க, ஹாஸ்டி அண்ட் ஸ்டீல்தி மூவ். ஸோ நமக்கு தெரியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லடாக் அண்ட் ஜம்மு காஷ்மீர், ஸோ இது வந்து வித்தவுட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்கும். அதர் பார்ட் வந்து வித் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து கவர்மெண்டோட ஐடியா. பட் இது வந்து இந்த மூவ் உடைய நெகட்டிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய அந்த சோஷியல் ஃபேப்ரிக்கை அஃபெக்ட் பண்ணும், நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லல ஃபெட்ரலிசம் அதை எஃபெக்ட் பண்ணும், டைவர்சிட்டி, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, இதுக்கு எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் நீங்கள் செயல்பட்டுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க.
பார்லிமெண்ட்ரி அத்தாரிட்டியை அண்டர்மைன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு பில்லை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அது வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு அண்ட் ஸ்டேட்டோடைய நீங்கள் பவுண்ட்ரிஸ் அண்ட் அதோடைய மெத்தட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனே மாற்றும் போது அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னு சொல்கிறாங்க. என்ன ஃபாலோ பண்ணலை, இதை தான் இந்த இடத்துல மார்க்டு பை எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம், கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோடைய பெர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆர்டிக்கலில் பாருங்கள், இதில் வந்து இந்த பொலிட்டிக்கல் எக்ஸசஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாஸ் டு டிக்ளேர் பை பிரசிடென்ஷியல் டிக்ரி தட் த கவர்னர் இருக்கார் இல்லையா, தட் தி கவர்னர் வித்தவுட் ரிகார்ட் டு த ஃபேக்ட் ஹி ஹஸ் நோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கவர்னரோட ஒப்பீனியனை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் மீன் பண்ணுறீங்க இந்த இடத்துல. ஓகே, பட் இங்கே ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரே கிடையாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோடைய அந்த எய்ட் அண்ட் அட்வைஸ் படி தான் கவர்னர் நடக்கணும். ஓகே, ஆனால் பிரசிடென்ஷியல் அந்த டிகிரி ஆர்டரில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, கவர்னரை நீங்கள் கன்சல்ட் பண்ண மாதிரி மீன் பண்ணியிருக்கீங்க. ஸோ கவர்னர் வித்தவுட் ரிகார்ட் டு த ஃபேக்ட் தட் ஹி ஹஸ் நோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இல்லாத ஒரு இடத்துல அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவை எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், அது ஒரு கொஷினாக கேட்குறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கொடுத்த அந்த கன்கரன்ஸ் படி நாங்கள் வந்து இந்த ஸ்கிராப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரீங்க. அதாவது ஜம்மு காஷ்மீரோடைய கான்ஸ்டியூஷன், அப்ரகேட்டிங் தி செப்பரேட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி ஜம்மு காஷ்மீர், யூ ஸ்கிராப்டு தி ஆர்டிகல் 370. ஏன்னா அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் தனியாக இருக்குது, அதை நீங்கள் மதிக்கவே இல்லை அப்படின்றதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ஸ்டேட் வந்து ஒரு பிரசிடென்ட் ரூலில் இப்போதைக்கு இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்டை பைஃபர்கேட் பண்ணுறீங்க. பைஃபர்கேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நார்மல் மெத்தட் வந்து ஆர்டிகல் 3 படி ஒரு பிரசிடென்ட் இருக்குது, ரைட்டா? ஸோ அண்டர் ஆர்டிகல் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், பிரசிடென்ட் seeks the views of the legislature of the states concerned even if concurrence is not mandatory. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேட்டை நீங்கள் பைஃபர்கேட் பண்ணும்போது அவங்களுடைய லெஜிஸ்லேச்சர் கிட்ட நம்ம முன்னவே வந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட வியூஸ் வந்து கேட்கணும். அது வந்து ஆர்டிகல் 3 படி இருக்குது. ஆர்டிகல் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், பிரசிடென்ட் ஹேஸ் டு சீக் தி வியூ ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் கன்சர்ன். அவங்க சொன்ன ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்கள் கேட்டிருக்கணும், இந்த இடத்துல கேட்கவும் இல்லை, அது ஒரு பாயிண்ட். அதே போல் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணவும் கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த பிரசிடெண்ட்டை வந்து நம்ம ஜம்மு காஷ்மீருக்கு அப்ளை பண்ண முடியாது. ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஓகே, அப்படியே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் அது தவிர, ஆனால் இதை கூட அவங்க அட்லீஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை, எந்த ஒரு ஒப்பீனியனையுமே கேட்கல அப்படிங்கிறது. ஸோ ஆர்டிகல் 3 தான் இந்த பாயிண்ட். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட், வித்தவுட் எனி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேட், அதுதான் கண்டினியூ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து கோர்ட்டுக்கு வந்து போகக்கூடிய விஷயந்தான், லீகல் சேலஞ்ச் வரும். அப்போ ஜுடிஷியரி வந்து கொஷின் பண்ணும் இந்த விஷயத்தை, வித்தவுட் எனி ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் தி ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அதே பாயிண்ட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு, அதாவது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இல்லாத இடத்துல நீங்களாவே அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ 1961 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கான்னா, அப்ஹெல் பண்ணியிருக்கு, பிரசிடென்ஷியல் பவர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ஹெல் பண்ணியிருக்கு. பட் இதை போல் அவ்வளோ அவசரமாக பண்ண வேண்டிய அந்த ஒரு கண்டிஷன் தேவையா அப்படின்னு சொல்லி ஜுடிஷியரி கண்டிப்பாக முடிவு பண்ணும். ஸோ இங்கே டைட்டிலில் கொடுத்த அதே தான் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் முடிவுக்கு வர வேண்டியது தான். பட் அவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்து அங்கே ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி நீங்கள் அனுப்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி, ஆல்சோ வந்து நீங்கள் இன்டர்நெட்டெல்லாம் நீங்கள் கட் பண்ணிங்க, இது வந்து ஒரு எமர்ஜென்சியை வந்து கொண்டு வர மாதிரி ஒரு பில்டப் க்ரியேட் பண்ணி அந்த அவங்கள பைஃபர்கேட் பண்ண வேண்டியது வந்து அந்த மெத்தட் வந்து தப்பு. இது வந்து இட் வில் லீட் டு அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ், கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாகும், அதுதான் மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஞ்சரஸ் கான்சிக்வன்சஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆர்டிக்கலில் வந்து பீசிங் டுகெதர் காஷ்மீர் அடேஷியஸ் ரோட் மேப். ஸோ இதில் கொஞ்சம் குளோபல் ஃபேக்டர்ஸையும் சேர்த்து வந்து பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி போல்டஸ்ட் டெசிஷன், அதில் வந்து நமக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சின்ஸ் இந்திரா காந்தி, ஸோ அவங்க வந்து 1975 வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ வித் ஷேக் அப்துல்லா த போல்டஸ்ட் டெசிஷன், அவங்களுக்கு பிறகு வந்து இப்போ மோடி கவர்மெண்ட் எடுத்தது தான் பிக்கஸ்ட் டெசிஷன். ஸோ அந்த ஸ்டெப் படி ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணிவிட்டு ரீஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு சொல்லி.
ஸோ கண்டிப்பாக இது வந்து லீகலி சேலஞ்ச் ஆகும். ப்ரொசீஜரல் இன்ஃபார்மிட்டிஸ், ஸோ ப்ரொசீஜர்ஸ் நிறைய கரெக்டாக ஃபாலோ பண்ணல, சேலஞ்ச் ஆகும், அதுதான் பேசியிருக்காங்க. ஜியோ பொலிட்டிக்ஸ், ஸோ ஜியோ பொலிட்டிக்ஸ்னால் இந்த இடத்துல என்ன மீன் பண்ணால் யுனைடெட் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஆப்கானிஸ்தான் அந்த இஷ்யூ, அப்புறம் ட்ரம்ப் மீடியேட் பண்ணுறேன்னு சொன்ன விஷயம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. யூஎஸ் வந்து எந்த ஒரு வார் இருக்க சுச்சுவேஷனில் அந்த இடத்துலேருந்து ரிமூவ் ஆகி வெளில போகிறாங்களோ அப்போ வந்து அந்த இடம் வந்து இன்ஸ்டேபிளாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வென் சோவியத் யூனியன் வித்ட்ரூ ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், தாலிபானுடைய ஆட்டம் அதிகமாக இருந்தது. அதனால் காஷ்மீர்லேயும் அதை வந்து இன்டெரக்டாக வந்து என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். நிறைய மிலிட்டன்ஸ் வந்து உள்ளர வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகி வருவாங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் அது தலைவலியாக தான் இருக்கும். ஸோ அதே போல் இப்போயும் வந்து யூஎஸ் வந்து ஆப்கான்லேருந்து வெளில போக போகிறாங்க. ஸோ நம்ம இந்த டைமில் வந்து ரொம்ப வந்து காஷியஸாக இருக்கணும். ஸோ ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்கு வைட்டலான ஒரு இடம், அது வந்து நோ டவுட். ஸோ இந்த இடத்துல குப்கார் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ரீநகருடைய குப்கார் ரோடு அது வழியாக தான் நம்ம கனெக்டிவிட்டியே இருக்குதான் ஜம்மு காஷ்மீருக்கு. ஸோ அது வந்து எப்படி வந்து நம்மளை ஒரு முக்கியமான பிளேஸோட கனெக்ட் பண்ணுதோ அதே போல் ஜம்மு காஷ்மீர் என்டையராக நம்ம வந்து நம்மளுடைய அந்த கனெக்டிவிட்டி, நம்மளுடைய சப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களை வந்து ஏலியனேட் பண்ணி நம்மளை விட்டு தூரமாக போயிடக்கூடாது அப்படின்னு மீன் பண்ணி இந்த ஹெட்டிங் எழுதியிருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா கிராஸ் ரூட் அப்ரோச் அப்படிங்கிறது, ஸோ லோக்கல் டெமோக்ரஸிக்கு வந்து அவங்களுக்கு எம்பவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பவர்ஸ் வந்து அந்தளவுக்கு டிவல்யூட் ஆகலை. நம்ம நார்மல் அதர் ஸ்டேட்ஸ் மாதிரி அவங்கக்கிட்ட பவர்ஸ் போய் சேரலை டு பஞ்சாயத்ஸ் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ். பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெஹ்பூபா முஃப்தி கவர்மெண்ட் கண்டினியூட் அன்வில்லிங்னஸ் டு ஹோல்ட் எலெக்ஷன்ஸ் டு லோக்கல் பாடிஸ். எலெக்ஷன்ஸ் நடக்கலைன்னா எப்படி வந்து கீழே இருக்க மக்கள் வந்து எம்பவர் ஆவாங்க? ஸோ அங்கே நிறைய பிரச்சனைகளை சரி பண்ண வேண்டியது இருக்குது. இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் எம்ஜிஎன்ஆர்ஏகா, மிட் டே மீல், ஐசிடிஎஸ்லாம் எவ்வளோ ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பட் அங்கே வந்து இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. ஸோ அது வந்து டிவால்வ் டு பஞ்சாயத்துக்கு டிவால்வ் பண்ணணும். ஸோ மானிட்டரிங் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் த ஸ்கூல்ஸ் அண்ட் ஹெல்த், இதுவுமே அந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனுக்கு கொண்டு போகணும். ஓகே, இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய விஷயம். கரப்ஷனும் அதிகமாக இருக்குது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வேலைவாய்ப்புகள் தரணும். ஸோ கரப்ஷன், நெப்போட்டிசம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கோவம், அன்ஸ்கில்டு லேபர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன், ஸ்கில்லிங், கரப்ஷனை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த நியூ டாக்ட்ரின் ஆஸ் வெல் அஸ் இந்த அதர் ஆஸ்பெக்ட்ஸையும் கொண்டு வந்தால் தான் ஜம்மு காஷ்மீரை நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல கிளவுட்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி ஓவர் ஆப்கானிஸ்தான் நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணோம். ஆப்கானிஸ்தான் இஷ்யூ சேம் தான் பாயிண்ட்ஸ். என்னென்னா அனதர் ரவுண்ட் ஆஃப் தோஹா டாக்ஸ், யூஎஸும் தாலிபானும் வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதில் வந்து தாலிபானுடைய அந்த கை தான் ஓங்கியிருக்கு. அவங்க வந்து கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸ் வந்து ரிட்ரீட் பண்ணிடணும், எல்லா ட்ரூப்ஸையும் எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்கிறாங்க. நேற்று நம்ம கன்க்ளூட் பண்ணியிருப்போம் தாலிபான் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது, அவங்க தான் ஒரு பிரச்சனையே அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் வேறு மாதிரி இந்த ஆர்டிக்கல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தாலிபான் கிட்ட போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீஜன் வந்து இன்ஸ்டேபிளாக மாறிடும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபண்டிங். ஸோ இது வந்து ஃபண்டிங் எந்த அளவுக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் காஃபி டே ஓனர் வந்து ரீசெண்டாக இறந்துட்டார், விஜி சித்தார்த்தா. ஸோ இது வந்து ஒரு டிபேட்டுக்கு கொண்டு போகுது. என்னென்னா இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறையா வந்தாலும் அவங்களுடைய லைஃப் சைக்கிள் பார்த்திங்கன்னா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து அவங்க கண்டிப்பாக வந்து டவுன்ஃபாலையும் அவங்க ஆஃபன் வந்து சந்திப்பாங்க. அதுலேருந்து எப்படி வந்து மீண்டு வராங்க, அங்கே தேவையான சப்போர்ட் என்ன அப்படின்னா ஃபண்டிங் வந்து தேவை. அப்போ அவங்களுக்கு வந்து ரெசிலியன்ஸ் தேவை, விழுந்தாலும் திருப்பி எழுந்திரிச்சு வரக்கூடிய அந்த தன்மை வந்து தேவை. ஸோ நம்மளுடைய அந்த மார்க்கெட்டை பொறுத்தவரை கடன் ஒரு இது டெப்ட் இருக்குது, அஸ் வெல் அஸ் வந்து ஈக்விட்டின்னு இருக்குது. ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல த கர்ஸ் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியோ இல்லை வந்து என்ன ஒரு இன்புட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஆர்கனைசேஷன், அதில் தன்னுடைய அந்த ஹோல்டு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 50% மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்விட்டிஸ்க்கு அதிகமாக போகாமல் டெப்ட்டுக்கு அதிகமாக போகிறாங்க. அதனால் இந்த டெப்ட் சைக்கிளில் மாட்டிக்கிறதுனால மன உளைச்சல் அதிகமாகுது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சொல்யூஷன் அதிகமாக ஈக்விட்டிக்கு போகணும். ஸோ இது வந்து ஈக்விட்டிக்கு போகும்போது நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணவும் ரெடியாக இருக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடு அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் இன்புட்ஸ் இதெல்லாம் கிடச்சிதுன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து
ப்ராப்பராக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் முன்னேறலாம், நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும், எக்கனாமியும் த்ரைவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோடைய க்ரக்ஸ். ஓகே, ஸோ ப்ரைவேட் ஈக்விட்டி அண்ட் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4000 இந்தியன் வெஞ்சர்ஸ் வந்து வந்ததுக்கு ரீசனே பார்த்திங்கன்னா இந்த வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ், இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்காகவும் நிறைய டேக்ஸ் பே பண்ணுறாங்க, பெட்டர் கவர்னன்ஸ் இருக்குது, இந்த ரிசோர்ஸ் கேர்ஸையும் வந்து அவங்க தான் ஃபில் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஓலா, ஸ்விக்கி, பேடிஎம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் எக்கனாமிக்கு 1 to 1.5% ஜிடிபி வந்து இவங்க ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரீசன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்விட்டி வெர்சஸ் டெப்ட் ஆர்கியூமெண்ட். அப்போ நம்ம பெட்டர் போக வேண்டியது வந்து ஈக்விட்டிக்கு போகணும். ஸோ சித்தார்த்தாஸ் இன்சிடென்ட் ஒரு மேஜர் டேக்அவே கொடுக்குது. என்னென்னா ஃபவுண்டர்ஸ் அண்ட் இந்தியா நீட் மோர் ஈக்விட்டி ஃபண்டிங், அவாய்ட் தி கர்ஸ் ஆஃப் ஓவர் லெவரேஜிங். இதான் நான் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன், கர்ஸ் ஆஃப் ஓவர் லெவரேஜிங். அதுலேருந்து விட்டுட்டு ஈக்விட்டிக்கு போகணும். 40 to 50% ஒரு மிகப்பெரிய வெஞ்சர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து 40 to நீங்கள் வந்து 50% வந்து ஈக்விட்டியில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ முக்கியமாக கிரிட்டிக்கலான வந்து அவங்க டைமில் வந்து ஈக்விட்டி அது வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் சேவராக இருக்கும். அதுதான் இது வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபவுண்டர், இன்வெஸ்டர்ஸ், எக்கனாமி, நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் எல்லாருக்குமே அது வந்து ஒரு ஷேரிங்காக இருக்கும். ஸோ இந்தியாவுடைய அந்த ஒரு எய்ம் என்ன அப்படின்னா $5 trillion எக்கனாமியாக மாறணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, லாஸ்ட் ஆர்டிக்கல் கோட் ரெட் ஃபார் லேபர். ஸோ இது வந்து லேபர் லாஸ் பற்றி பேசியிருக்காங்க. பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா செதறி கிடக்குது நிறைய லேபர் லாஸ் வந்து 44 இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்றா யூனிஃபை பண்ணி 4 ஹெட்டிங்ஸ் கீழே கொண்டு வரலாம், 4 கோட்ஸாக வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ இதுதான் வந்து ப்ரப்போஸ்டு கோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த லேபர்லாம் அப்படிங்கிறது என்னென்னா அதோட எய்ம் என்ன, இருக்கக்கூடிய லேபரர்ஸோடைய வெல்ஃபேரை வந்து பார்க்கணும், அவங்களுக்கு வந்து மினிமம் வேஜஸ் கொடுக்கணும், கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு போனஸ், ஓகே, ரெகுலேஷன், இந்த எம்ப்ளாய் பண்ணுறாங்கல்ல அந்த எம்ப்ளாயர்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் எய்ம். பட் இவங்க என்ன நடக்குதுன்னா லேபர் ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னொரு பக்கம் லேபர் லாவையும் நம்ம லேபரர்ஸையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இந்த எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் அப்படின்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து லேபரர் இப்போ வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணால் சீப் லேபராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து தளர்த்த ஆரம்பிக்குது, ஸோ ஈஸ் பண்ணி விடுறாங்க. அப்போ இந்த லேபர் லாஸும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அஃபெக்ட் ஆகுது, லேபரர்ஸ்க்கு வந்து அது நெகட்டிவாக போகுது. ஸோ கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் அது வந்து அதிகமாகுது, கான்ட்ராக்சுவலைசேஷன், இன்ஃபார்மல் ஒர்க்ஸ் வந்து அதிகமாகுது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ இருக்கக்கூடிய லேபர் லாவை இந்த 4 கோடு கீழே கொண்டு வராங்க. அப்போ என்ன ஆகணும், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், லேபரர்ஸ் வெல்ஃபேரையும் பார்க்கணும், நீங்கள் எக்கனாமியும் டெவலப் பண்ணணும். ஆனால் கொண்டு வந்த லாஸ் வந்து இட் இஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் தி லேபர் வெல்ஃபேர் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளோடைய க்ரக்ஸ். ஓகே, ஸோ ஒரிஜினல் லேபர் லாஸோடைய அந்த இன்டென்ட் என்னன்னா இட் ஹாஸ் டு கிவ் சர்டன் டிக்னிட்டி டு தி ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். ஓகே, பட் இப்போ கொடுத்துருக்க லேபர் லாவோடைய ப்ரொவிஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா மினிமம் ஃப்ளோர் வேஜ் வந்து 178 rupees. ஸோ இது வந்து அவங்களுக்கு பத்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சினாரியோவில். இதை வந்து என்னென்னா ஸ்டார்வேஷன் வேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் வேலைலாம் வாங்கிட்டு 178 rupees கொடுத்தா எப்படி? அப்போ என்ன ஆகுனா ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக லேபர் வேஜை கம்மி பண்ணிக்குவாங்க. ஸோ அது வந்து இட் வில் லீட் டு தி எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தி லேபரர்ஸ். இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி கமிட்டிஸ் ஓன் ரெக்கமெண்டேஷன். ஏன்னா மினிஸ்ட்ரியோடைய ஓன் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா 375 rupees செட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, 178 rupees. அதே போல் எக்ஸ்க்ளூஷன், நிறைய பேர் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடுறாங்க பிகாஸ் அவங்களாம் வந்து அந்த இன்ஃபார்மல் செக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் வந்து எந்த ஒரு டெஃபினேஷன் கிளாரிட்டியே வந்து கிடையாது. பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர் யார், என்டர்பிரைஸ் யார், எம்ப்ளாயினா என்ன அப்படின்னு கிடையாது. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸ்க்கு ஃபேவரபிள் ஆகிடும். அவங்க வந்து இதை வந்து அவங்களுக்கு ஏற்ற போல் இன்டர்பிரேட் பண்ணி பெனிஃபிட் ஆகிக்குவாங்க. ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் அப்ரெண்டிசஸ். ஸோ என்ன சொல்லியிருக்குன்னா அந்த proposed that apprentices be no longer considered as the employees. ஸோ அவங்களும் என்ன ஆகுறாங்கன்னா அஃபெக்ட் ஆவாங்க.
ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், எம்ப்ளாயீஸ் பிலோ 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னு சொல்லி இப்போ ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு இந்த லேபர் கோடில். அப்போ 15 இயர்ஸ்க்கு கீழே அப்படின்னா அது வந்து என்ன, சைல்ட் லேபர் தானே. இப்போ சைல்ட் லேபரை வந்து அபாலிஷ் பண்ணுங்கிறது தான் கவர்மெண்ட்டோடைய பாலிசி. பட் இது வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ இது வந்து இன்டெரக்டாக வந்து அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அது ஒரு நெகட்டிவ். 6th பாயிண்ட், ஃபர்தர் கான்ட்ராக்சுவலைசேஷன் ஆஃப் லேபரை நோக்கி போகுது. கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் அதிகமாக வந்து பிரச்சனைக்குள்ளாகிறாங்க. இந்த பில்லை பொறுத்தவரை இன்னும் அதிகமாக தான் அது ஆகுது. 7th பாயிண்ட் என்னென்னா, இட் லீட்ஸ் டு ஸ்லேவரி லைக் ப்ரொவிஷன். மாடர்ன் டே ஸ்லேவரின்னா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, முன்னவே அந்த தொகையை வந்து குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து வேலை வாங்குறது. ஸோ அது அளவுக்கு அதிகமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வேலை வாங்குறது. ஸோ இதுதான் ரெக்கவரபிள் அட்வான்ஸஸ் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டமும் வந்து இதில் சப்போர்ட் பண்ணப்படுது. ஸோ ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் வந்து கிளியராக சொல்லிடுச்சு, இது வந்து இட் இஸ் பாண்டட் லேபர் இன் மாடர்ன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி மைக்ரண்ட் லேபரர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதையும் வந்து இந்த கோடில் வந்து சப்போர்ட் பண்ணப்படுது. 8th பாயிண்ட், ஓவர் டைமுக்கு இதில் ப்ரொவிஷன் இருக்குது. அப்போ இன்க்ரீஸ்டு ஓவர் டைம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ப்ளாய்ட் ஆவாங்க. 9th பாயிண்ட், போனஸ் பேமெண்ட் அதை வந்து எவைட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதுவும் வந்து கிடைக்காம போகும். 10th பாயிண்ட், சப்போஸ் இந்த பிரச்சனையிலேருந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும், எம்ப்ளாயிக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சா கூட அது ரொம்ப கஷ்டம். இப்போ அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிறது இட் பிகம் மோர் டிஃபிகல்ட். பிகாஸ் வேஜஸில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அது இப்போ முன்னாடி இருந்த மாதிரி கிரிமினல் அஃபென்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து வில் நாட் பி கன்சிடர்ட் அஸ் கிரிமினல் அஃபென்ஸ், பெனாலிட்டிஸும் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் இதெல்லாம் எதுக்கு செய்யுது அப்படின்னா, அந்த ரெகுலேட்டரி அப்படிங்கிற அந்த ஒரு ரோல்லேருந்து ஃபெசிலிட்டேட்டராக மாறுறதுக்காக தான் செய்கிறாங்க. பட் அது வந்து என்ன ஆகும்னா மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதான் பிரச்சனை. லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஃபார்மிங் தி ட்ரேட் யூனியன்ஸ். ஸோ ட்ரேட் யூனியன்ஸுங்கிறப்ப அவங்களோட ஒப்பீனியன்ஸு, சஜஷன்ஸு, குரல் அவங்க கொடுக்கலாம், அதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வருது. அதே போல் வந்து ஸ்ட்ரைக்லாம் பண்ணணும்னா அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ பெர்மிஷன்லாம் கேட்கணும். ஸோ இது போல் என்னென்னா ஓவராலாக வந்து எம்ப்ளாயர் கோடுன்னு இது சொல்லலாம், இல்லை லேபர் லான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிட்டார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிட்டிசிசம்ஸ் தான் வந்து இதில் இருக்குது. ஓகேவா, இந்த லேபர் கோடு வந்து கண்டினியூ ஆகும் நியூஸில், நம்ம அப்போ பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க. ட்ராப் இன் பொசிஷன், இந்தியாவோட ஜிடிபி பற்றி பேசியிருக்காங்க. ரேங்கிங்ஸ் இன் 2018 நம்ம வந்து கீழே கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டோம். இந்தியாவுடைய பொசிஷன், சைஸ் ஆஃப் த எக்கனாமி இன் $1 trillion கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ், சைனா, ஜப்பான், ஜெர்மனி, யூகே, இங்கே பாருங்கள் யூகேவும் ஃப்ரான்ஸும் வந்து முன்னே போயிட்டாங்க. ஸோ 5th பொசிஷனில் இந்தியா இருந்திருக்கு. ஸோ சேம் பீரியட் இந்தியா வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது யூகே அண்ட் ஃப்ரான்ஸ் க்ரூ 6.8, 7.3% க்ரோ ஆனதுனால நம்ம வந்து 7th பிளேஸ்க்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இது பார்த்துக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராப் ஆகிட்டே வருது. நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து 15 year லோ. ஸோ இதுவும் பார்க்கணும். ப்ரைவேட் பிளேயர்ஸ், கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பேர் டு 2018 இங்கே பாருங்கள் இது எவ்வளோ ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு டேட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கன்சப்ஷன் ட்ராப். ஸோ கன்சப்ஷனை வச்சும் நம்ம வந்து நம்மளுடைய அந்த எக்கனாமியை பார்க்கலாம். ஸோ ரொம்ப வந்து ட்ராப் ஆகிருக்கு. டொமஸ்டிக் ஏர் டிராஃபிக், 2-wheeler சேல்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இம்பார்ட்டண்ட்டான ஆர்கனைசேஷன் IMF, ADB, கிரைசல் இதெல்லாமே இந்தியாவுடைய அந்த ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து குறைச்சி காமிக்குது. வில் க்ரோ at 7% ஆர் மோர். கிரைசல் பொறுத்தவரை 6.9 தான் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே.